நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 29/3/2025 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நாளை சூரிய கிரகணம், அமாவாசை, தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் என்ன? குறிப்பாக பார்த்திங்கன்னா நாளை சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. அதேபோல் அமாவாசை தினமும் வருகிறது. சனிக்கிழமை அமாவாசை என்பதால் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் ஏதேனும் குறிப்பிடப்பட்டுள்ளதா? அதில் ஏதேனும் வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா? இதில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். குறிப்பாக சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழ்கிறது, தர்ப்பணம் கொடுப்பதற்கான உகந்த நல்ல நேரம் என்ன என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். மார்ச் 29ஆம் தேதியான நாளை இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. நாளை சனிக்கிழமையில் வரும் பங்குனி அமாவாசை தினமாகும். மார்ச் 29ஆம் தேதியான நாளை இந்திய நேரப்படி பகல் 2:20 துவங்கி மாலை 4:17 உச்சமடைந்து மாலை 6:15 கிரகணம் நிறைவடையும் என சொல்லப்படுகிறது. மார்ச் 28ஆம் தேதி இரவு 7:25 அமாவாசை திதி துவங்கி மார்ச் 29ஆம் தேதி மாலை 5:12 வரை உள்ளது. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் சூரிய உதய நேரம் துவங்கி உச்சி பொழுது வரை கொடுக்கலாம். பகல் 12 பிறகு செய்யப்படும் தர்ப்பண காரியங்களை சூரிய பகவானும் முன்னோர்களும் ஏற்பதில்லை என சொல்லப்படுகிறது. சனிக்கிழமையில் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும். இது பித்ருக்களின் ஆசியை மட்டுமின்றி சனி பகவானின் அருளையும் பெற்றுத்தரும். இதனால் சனி பகவான் ஏற்படும் தீய தாக்கங்களும் குறையும் என்றும் நம்புகின்றேன். அதேபோல் ராகு காலம், யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்த்து தான் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது. மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலமும் பகல் 1:30 முதல் 3 வரை யமகண்டமும் உள்ளது. கிரகணம் பகல் 2:20 மேல்தான் துவங்குகிறது. இதனால் கிரகணத்திற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் தொடர்பு கிடையாது. காலை நேரத்தில் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம், வழிபாடு ஆகியவற்றை வழக்கம்போல் செய்யலாம். பிற்பகலில் கிரகண நேரத்தில் மந்திர ஸ்தபம் போன்றவற்றை செய்வது சிறந்தது. தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 9 மணி முதல் 10:30 வரையிலான நேரத்தை தவிர்த்து பகல் 12 மணிக்குள்ளான எப்போது வேண்டுமானாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இலை போட்டு படைப்பவர்கள் பகல் 1:25 முன்பாக வழிபாடு செய்துவிட வேண்டும். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பகல் 2 மணிக்கு முன்பாக காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு அவர்களும் உணவு சாப்பிட்டு முடிக்க வேண்டும். மார்ச் 29ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்வு இந்தியாவில் தெரியாது என்பதால் பழனி முருகன் கோவில் வழக்கம்போல் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இந்திய நேரப்படி பகுதி சூரிய கிரகணம் மார்ச் 29 அன்று மதியம் 2:20 தொடங்கி அதன் அதிகபட்ச கிரகணத்தை மாலை 4:17 அடைந்து மாலை 6:13 வரை முடிவும். முழு நிகழ்வும் சுமார் 4 மணி நேரம் நீடிக்கும். இந்த சூரிய கிரகணம் சில இடங்களில் சூரிய உதயத்துடன் இணைவதால் இது 2 சூரிய உதயங்கள் போன்ற மாயத்தை உருவாக்கும். சூரியன் உதிக்கத் தொடங்கும் போது கிரகணம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும். கிரகணம் முடியும் நேரத்தில் சூரியன் மீண்டும் உதயமானது போல் தோன்றும். இது இரட்டை சூரிய உதய நிகழ்வாக மாறும் என்றும் கூறுகின்றனர். குறிப்பாக பார்த்திங்கன்னா நாளை இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது என்பதால் நமக்கு எந்த ஒரு சூத காலமும் கிடையாது. அதேபோல் கிரகணம் நிகழக்கூடிய பகல் நேரத்தில் நிகழ்வதால் சில வகையான வழிமுறைகளை முன்னோர்கள் பின்பற்றினர். குறிப்பாக பார்த்திங்கன்னா நாளை அமாவாசை, சனிக்கிழமை அமாவாசை என்பதால் தர்ப்பணம் கொடுப்பதற்கான எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் கூறுகின்றனர். குறிப்பாக தர்ப்பணம் கொடுப்பதற்கான உகந்த நேரம் முடிந்த பின்னர் தான் கிரகணம் ஆரம்பிப்பதால் இதை நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் கிரகணத்திற்கும் சூரிய கிரகணத்திற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறுகின்றனர். இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருகிறது கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.